ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழ இனிப்பு போண்டா. வாழைப்பழ இனிப்பு போண்டா பார்த்திங்கன்னா, என் சின்ன பையனோட ரொம்ப பிடிச்ச ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அவனுக்கு. ஸோ இன்றைக்கி அவனுக்காக தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணுட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்புறம் இந்த போண்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுதுன்னு போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் வந்து 4-5 ஏலக்காயை நல்லா இடித்து வச்சுருக்கேன் பவுட்ராக்கி. நெக்ஸ்ட்டு வெல்லம், 1 கப் வெல்லம், 1 கப்பு மைதா மாவு, அப்புறம் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் வாழைப்பழம் தான் இந்த போண்டாக்கு ரொம்ப ஸ்வீட் கொடுக்கும், அதனால் மஞ்சள் வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் 1 கப் வெல்லத்தை ஆட் பண்ணி அதை வந்து தண்ணியாக்கி அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வெல்லம் தண்ணியில் தான் நம்ம அந்த மாவை வந்து நம்ம கலக்க முடியும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம 1 கப் மைதா அதை ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெல்லம் தண்ணி, அது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வெல்லத்தை வந்து நம்ம அப்படியே போட்டு இது பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வெல்லத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அது தண்ணி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கலர்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து அந்த வெல்லம் தண்ணியை மைதா மாவு கூட கலந்து விஸ்கு வச்சு நம்ம வந்து இது மாதிரி கலரிட்டே இருக்கணும். விஸ்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வந்து எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மாவு. அதனால தான் விஸ்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், என் பையன் வந்து சின்ன பையன் பக்கத்துலேயே உட்காந்துட்டே இருக்கான். நம்ம வந்து எப்போ செஞ்சு கொடுப்போனோ சாப்பிட்லாம் சொல்லிட்டு. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு. அப்புறம் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் இந்த தித்தி போண்டா, இது வந்து தித்தி போண்டான்னு சொல்லுவாங்க. இந்த போண்டா வந்து அவன் ரொம்ப விரும்பி கேட்பான் எங்கள் அம்மாட்ட செஞ்சு கொடுக்க சொல்லிட்டு. அவங்க எப்போவுமே அவனுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சோடா மாவு, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நம்ம போண்டாக்கு வந்து ஸ்வீட் எப்போ நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சாலுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட் வந்து அது வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, அந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியும் போடலாம், அப்படியே போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து அந்த மாவு கூட அதை வந்து ஆட் ஆகிடும். அது மாதிரி ஆட் ஆகும்போது தான் அந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த போண்டா. நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இல்லைன்னா செய்யாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி செய்வீங்க, செஞ்சு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஆயில் ஒரு பேன் வச்சுட்டு பேனில் தேவையான அளவு எண்ணெய், பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸ்பூன்லேயும் போடலாம், கையிலையும் போடலாம், நம்ம இஷ்டம் தான். இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொன்னிறமாக வரணும். டபுள் சைடுமே பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம நல்லா பொரிச்சு எடுத்தோன்னா போண்டா வந்து ரெடி ஆகிடும். செம ஸ்வீட்டாக இருக்குங்க தித்தி போண்டா தான் சொல்லுவோம். வாழைப்பழம் போட்டு செய்யறதுனால வாழைப்பழம் இனிப்பு போண்டா. அது எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லும்போது தித்தி போண்டா அப்படி தான் சொல்லுவோம். போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக அந்த வெல்லம் வாழைப்பழம் எல்லாரோட டேஸ்ட்டும் கலந்துருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.